40 நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். மதவன், இந்த நாளில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையினால சுகமாகவும் நலமாகவும் இருக்கிறேன் பிரதர். ஆமென். 40 நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்ம நிறைய பாடங்களை படிக்க போகிறோம் வேதாகமத்திலேருந்து. இந்த நாளில் ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி நம்ம படிக்க போகிறோம்? 40 நாளும் இயேசுவின் தியாகத்தை மையப்படுத்தக்கூடிய சிலுவை பற்றின ஆச்சரியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கான தலைப்பு ஏதேன் தோட்டமும் கெத்சமனே தோட்டமும் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு நேர்த்தியான தலைப்பு சகோதரரே. ஏதேன் தோட்டத்தை பற்றி நம்ம நிறையா படிச்சிருப்போம், கெத்சமனே தோட்டத்தை பற்றியும் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் கெத்சமனே தோட்டத்தை பற்றியதான ஆச்சரியமான தகவல் ஏதாச்சும் இருந்தால் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். இந்த கெத்சமனே தோட்டத்தை பற்றி பைபிள்லேயும் சில குறிப்புகள் இருக்குது, சரித்திரத்துலேயும் சில குறிப்புகள் இருக்குது. முதல்ல பைபிள்ல இருந்து சில குறிப்புகளை நம்ம வாசிக்கலாம். முதல்ல யோவான் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். கண்டிப்பா. யோவான் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இந்த வசனத்தின்படி கெதரோன் என்ற ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்துக்கு தான் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் போனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 18ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நீங்க வாசிங்கன்னா அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வு இயேசுவின் சிலுவை பாடுகள் தான் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த தோட்டத்துக்கான பேர் என்ன அப்படிங்கறத மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் போய் படித்தால் தெரிந்து கொள்ளலாம். சரி. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36ஆம் வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். கண்டிப்பா. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36ஆம் வாக்கியம். அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. இந்த வசனத்தின்படி யோவான் சொன்னார்ல, கெதரோன் ஆத்து பக்கத்துல ஒரு தோட்டம் இருந்துச்சு, அங்கதான் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் போனாங்கன்னு சொல்றாங்களே, அந்த தோட்டம் கெத்சமனே தோட்டம்ங்கிறத மத்தேயு உறுதிப்படுத்துறத பார்க்க முடியுது. வேதத்தில் சில குறிப்புகளை பார்த்தோம், சரித்திரத்திலிருந்து சில குறிப்புகளை சொல்ல ஆசைப்படுறேன். இந்த கெத்சமனே தோட்டத்தில் அநேக ஒலிவ மரங்கள் இருந்துச்சு. சரி. இந்த ஒலிவ மரங்கள் என்றாலே ஒலிவ பழங்களும் கிடைப்பது உறுதி. ஆமா. இந்த ஒலிவ பழத்திலிருந்து ஒலிவ எண்ணெய் எடுப்பது வழக்கமா இருக்கும். அதனால இந்த கெத்சமனே தோட்டத்துல ஆயில் பிரஸ், செக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எண்ணெய் எடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த கெத்சமனே தோட்டம் இருந்ததுங்கிறத நம்ம ஒரு தகவலா புரிந்து கொள்ளலாம். ரொம்ப ஆச்சரியமான தகவலை சொன்னீங்க சகோதரரே. அதாவது இந்த கெத்சமனே தோட்டத்தில் அநேக ஒலிவு மரங்கள் இருக்கும். இந்த ஒலிவு மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை வைத்து செக்கில் ஆட்டி எண்ணெய்களை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ மதவன், இந்த ஏதேன் தோட்டத்துக்கும் கெத்சமனே தோட்டத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன? இந்த ஏதேன் தோட்டத்துக்கும் கெத்சமனே தோட்டத்துக்கும் அநேக தொடர்புகள் இருக்கு. அதுல 3 முக்கியமான தொடர்புகளை முன்வைக்கணும்னு ஆசைப்படுறேன். முதலாவது விஷயம், ஏதேன் தோட்டத்தில் தான் பாவம் ஆரம்பித்தது. இது நமக்கு நன்றாக தெரியும். ஆனா கெத்சமனே தோட்டத்தில் தான் பாவத்திற்கான முற்றுப்புள்ளி இயேசுவால் வைக்கப்பட்டது. ரொம்ப சந்தோஷமான விஷயமா? நிச்சயமா. அப்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எங்கே பாவம் உற்பத்தி ஆனது அப்படின்னா ஏதேன் தோட்டம். அது பிகினிங்கா இருந்துச்சு. ஆனா கெத்சமனே தோட்டத்தில் இயேசு அந்த பாவ பாரத்தை சுமந்து கொண்டு அதற்கான முற்றுப்புள்ளியை வைக்க ஆரம்பித்தார் என்பதை பார்க்கிறோம். சரி. இரண்டாவது காரியம் என்னன்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பாவம் செய்த பிற்பாடு ஆண்டவர் சில காரியங்களை சாபமாக கூறுவதை பார்க்க முடியும். சரி. அதுல ஒரு சாபத்தை நான் வசனமாக வாசிக்க விரும்புகின்றேன். நீங்க வாசிக்கிறீங்களா? நிச்சயமா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியத்தை வாசிங்க. கண்டிப்பா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இந்த வசனத்திலிருந்து ஆதாம் செய்த பாவத்தின் சாபத்தின் ஒரு பகுதியாக அவன் வேர்வை சிந்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுவதை பார்க்க முடியுது. சரி. அப்ப ஏதேன் தோட்டத்துக்கும் வேர்வை சிந்துறதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறத பார்க்க முடியுது. இப்ப கெத்சமனே தோட்டத்துக்கும் வேர்வை சிந்துறதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. சரி. அதை குறித்த ஒரு அழகான வசனத்தை நான் வாசிக்கின்றேன். சரி. லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வாக்கியம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இந்த வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா,
ஏதேன் தோட்டத்துல ஆதாமின் வேர்வை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆமா. கெத்செமனே தோட்டத்துல இயேசுவின் வேர்வை துளி இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையில விழுந்ததை பார்க்க முடியுது. சரி. இதுல இருந்து என்ன ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா, பாவத்தின் சாபமாக கொடுக்கப்பட்டதான் வேர்வை. ஆமா. அந்த சாபத்தை இயேசு நமக்காக சுமந்தாருங்கிறதுனாலதான் அவர் சாதாரண வேர்வையை மட்டும் சுமக்கல, அந்த வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளா வரும்படியாக சரி. நம்முடைய சாபத்தை, ஒட்டுமொத்த மனித குலத்தின் சாபத்தை அவர் கெத்செமனே தோட்டத்தில் தன் மீது சுமந்து கொண்டார். நம் சாபத்தை அவர் சுமந்து கொண்டார், நமக்காக அவர் சாபமானார் என்ற வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இது நடந்ததுன்னு பார்க்க முடியும். சரி. 2 விஷயம் சொன்னா நிச்சயமா. முதல் விஷயம், ஏதேன் தோட்டத்துல ஆரம்பமாச்சு பாவம், கெத்செமனே தோட்டத்துல முடிஞ்சுங்கிறத பாக்குறோம். 2வது குறிப்புல ஏதேன் தோட்டத்துல ஆதாமின் வேர்வை ஆரம்பித்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த சாபத்தின் விளைவை இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இரத்தத்தின் வேர்வையாகவே சுமந்தார் என்பதை பார்க்கிறோம். 3வது குறிப்பு ரொம்ப அழகான ஒரு குறிப்பு. இதே ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த பிற்பாடு மனிதன் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து சற்று விலகினவனாக இருந்தான் என்பதை பார்க்கிறோம். அப்படி மறுபடியும் அவன் வர ஆசைப்பட்டாலும் கூட சில தடைகள் இருந்தது. அதை புரிந்து கொள்ள ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியத்தை வாசிக்கலாம். சரி. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இந்த வசனத்திலிருந்து ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிற்பாடு நித்திய வாழ்க்கையை இழந்து தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தோட்டத்திலிருந்து என்ன பண்ணப்படுறாங்க? வெளியேற்றப்படுறாங்க. உள்ள வரணும்னாலும் அவர்கள் மீண்டும் வராதபடிக்கு சுடரொளி பட்டயம் வைத்து காக்கப்படுவதை பார்க்கிறோம். சரி. இதே போன்று கெத்செமனே தோட்டத்திலையும் ஒரு பட்டயம் ஒண்ணு வருது. நல்லா நான் சொல்றத கவனமா கேளுங்க. சரி. இயேசு இருக்கிறார். இயேசுவை பார்ப்பதற்கும் கைது செய்வதற்கும் அவருடைய எதிராளிகள் சிலர் வர்றாங்க. வரும்போது அவர்கள் இயேசுவை சந்திக்க விடாதபடிக்கு ஒரு பட்டயம் ஒன்று வருகிறது. அந்த பட்டயம் யாருடைய கையில இருந்து வருதுன்னு சொல்ல முடியுமா? பேதுருடைய கையில இருந்து. பேதுருடைய கையில இருந்து வருது. பேதுரு இயேசுவை கைது செய்ய அனுமதிக்காம என்ன செய்யறாருன்னா பட்டயத்தை எடுத்து வெட்ட போறாரு. அது மல்குஸ் என்ற மனிதனுடைய காதுகளில் வெட்டப்படுவதை பார்க்க முடியுது. அப்ப இயேசு என்ன சொல்றாரு அப்படிங்கிற வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 52ஆம் வாக்கியம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பட்டயத்தை எடுத்து உன் உரையில போடு, இங்க பட்டயத்துக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு யாருடைய காதை வெட்டினாரோ அவருடைய காதுகளையே சுகப்படுத்தினதாக மற்ற சுவிசேஷ பகுதியில் நம்ம பார்க்கலாம். சரி. இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏதேன் தோட்டத்திலையும் மனிதர்கள் மறுபடியும் தேவனுடைய பிரசன்னத்திலையும் நித்திய ஜீவனை அடையாதபடிக்கு பட்டயம் காவலாக வைக்கப்பட்டது. இனி ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக யாரும் நுழைய முடியாது, நித்திய ஜீவனை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாதது போன்று தோன்றுகிறது. ஆனா கெத்செமனே தோட்டத்திலேயும் ஒரு பட்டயம் வருது. ஆனா ஆண்டவர் இம்முறை பட்டயத்தை காவல் வைக்க சொல்லாமல் பட்டயத்தை எடுத்து உரையில போடு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன குறிக்குதுன்னா, மனிதர்கள் மீண்டும் தேவனுடைய பிரசன்னத்தை அடைவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது. மனிதர்கள் மீண்டும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கெத்செமனே தோட்டத்துல ஏற்படுத்தப்பட்டதுங்கிறத பாக்குறோம். இப்படியா 3 அழகான தொடர்புகள் இருப்பதை பார்க்க முடியுது. அந்த 3 தொடர்பு என்னங்கிறத நான் மறுபடியும் சொல்லட்டுமா? நிச்சயமா. 1வது ஏதேன் தோட்டத்துல பாவம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு, கெத்செமனே தோட்டத்துல பாவம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுச்சுங்கிறத பார்த்தோம். 2வதாக ஏதேன் தோட்டத்துல வேர்வத்துளி ஆரம்பமாச்சு, சாபம் ஆரம்பமாச்சு. கெத்செமனே தோட்டத்துல அந்த சாபத்துக்கான முற்றுப்புள்ளியா வேர்வத்துளி இரத்தத்தின் பெருந்துளிகளா இயேசு அந்த சாபத்தை சுமந்து முற்றுப்புள்ளி வைத்தாருங்கிறத பார்க்கிறோம். 3வது ஏதேன் தோட்டத்தில் தேவனை அடைய விடாதபடிக்கு, நித்திய ஜீவனை அடைய விடாதபடிக்கு பட்டயம் காவல் வைக்கப்பட்டுச்சு. கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவர் சொல்றாரு, பட்டயத்தை காவலாக வைக்காதே, உன் உரையிலே போடுன்னு சொல்லும் போது அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, தேவனை சந்திப்பதற்கும் மறுபடியும் இயேசுவினிடத்தில் வருகிறவர்கள் நித்திய ஜீவனை அடைவதற்குமான பரலோகத்தின் கதவு திறக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கலாம். ஆமேன் சகோதரரே, ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ஏதேன் தோட்டம் கெத்செமனே தோட்டத்தை பற்றியதான தொடர்பை ரொம்பவே எளிமையாக புரியும்படியாக எடுத்து சொன்னீங்க. நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு இது தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில்
ஒரு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமென் நண்பரே. என்ன நேயர்களே, 40 நாட்கள் சிலுவையின் பாடுகள் அப்படின்ற நிகழ்ச்சியின் கீழாக நம்ம அநேக வேத பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. ஆமென்.